ஹாய். ஸோ நேற்று இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நல்லபடியாக இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா எப்படி ஜெயித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நல்லா ஜெயித்தாங்க, நல்லா விளையாடினாங்க, நல்லா ஒரு மோட்டிவேஷனோட ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த கிரிக்கெட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கிரிக்கெட்டில் இருந்து ஒரு மோட்டிவேஷன் நம்ம பார்க்குறதா இருந்தால் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன், அதாவது யாரானாலும் இருக்கலாம், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருவான். நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்போம். அந்த மேலே வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சின்ன ஒரு அசதியில் நம்ம லைட்டாக அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க, ஸோ நம்ம சொந்தக்காரங்க யாரானாலும் இருக்கலாம், அவங்க பேசுகிற பேச்சு என்னவாக இருக்குன்னா, இவன் அவ்வளோதான், முடிஞ்சுது, இவனுக்கு வயசாயிருச்சு, இவன் அப்படி தான், இவனால் முடியாது, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு பாசிட்டிவாக சப்போர்ட்டாக பேசுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவாக நம்ம எதுவுமே நம்ம காதில் போடக்கூடாது. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய ப்ளஸ் என்னன்றதும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றத பற்றி மட்டுமே நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அந்த சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு கூடையே ட்ராவல் பண்ணும். அப்படின்றதுக்கு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் விராட் கோலி. ஸோ 36 வயசு, ரொம்ப நாளாக ஒழுங்காக விளையாடலை, டெஸ்ட் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணலை, நிறைய ஏன்னா பெரிய ஸ்டார் இல்லையா. ஸோ பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்க்கும்போது அவங்க ஒரு 5 மேட்ச் ஒழுங்காக விளையாடலாம், இவன் அவ்வளோதான், முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. பட் நேற்று விராட் கோலியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது, எஸ்பெஷலி நான் லேர்ன் பண்ணது, நான் இந்தியாவில் 60% ஆஃப் பீப்புள் கிரிக்கெட் தான் பார்க்குறாங்க. அதனால் கிரிக்கெட்டை மோட்டிவேஷனாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றது தான். பொறுமை. ஒரு வெற்றி வந்துருச்சு, இன்னும் நான் வெற்றியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமை. ரெண்டாவது கடின உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராக்டிஸுக்கு, நெட் ப்ராக்டிஸுக்கு இந்தியன் டீம்ஸ் எல்லாம் பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 hour 2 hours பிஃபோரே விராட் கோலி நெட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நேற்று விராட் கோலி மட்டும்தான் நல்லா விளையாடினானா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. ஒரு சிங்கிள் ஆளை வச்சு ஒரு டீம் ஜெயிக்க முடியாது. டீமில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த பங்களிப்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ச் நல்லா சக்ஸஸ் ஆகும். ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்படி தான், இப்படி தான், இவன் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொறுமை எப்படி லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு, நம்ம திரும்ப மேலேறி வர்றதுக்கு நம்ம என்ன தேவைன்னா பொறுமை அப்படின்றது தேவை. அந்த பொறுமையோட, அந்த பேஷன்ஸோட நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டோட, உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, புத்தி அளவுலையும் சரி, நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோம். வித் ப்ராக்டிஸோட நல்ல எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அந்த கடின உழைப்பை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி அப்படின்றது நம்மளை தேடி வரும். அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நேற்று திரும்பவும் விராட் கோலி செஞ்சு காட்டினார். விராட் கோலி தூங்கிட்டு இருக்கும்போது, தம்பி எந்திரிப்பா, இல்லை அண்ணன் எந்திரிங்க, பாகிஸ்தான் கூட மேட்ச் அப்படின்னு சொன்னால் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா பாகிஸ்தான் கூட தான் அவருடைய மோஸ்ட் சக்ஸஸ் நிறைய வந்திருக்குது. நேற்று அதில் ஒன்று நடந்திருக்கு. ஸோ மற்றபடி இந்தியா செமையாக ப்ளே பண்ணாங்க. பங்களாதேஷ் கூடயும் சரி, பாகிஸ்தான் கூடயும் சரி. அப்கமிங் நியூசிலாந்து கூட கம்மிங் சண்டே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி மண்டே, ஸோ நம்ம மோட்டிவேஷனாக நம்ம டே ஸ்டார்ட் பண்ணி இந்த வீக்கை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ, டாட்டா.